வணக்கம். இன்றைய நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் 19ஆம் தேதி 3ஆம் மாதம் 2018ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிதான நாளாக அமையப்பெறட்டும். வளமை போன்ற இன்றைக்கும் வீரகேசரி, தினக்குரல் மற்றும் சுடரொளி, லங்காதீப, டெய்லி மிரல், அத்தோடு இன்றைய ஜாழ்ப்பாணத்து பத்திரிகைகள் என்பன எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய பத்திரிகைகளுடைய முதற்பக்கம் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக இன்றைய விவாதத்தில் இலங்கையிடம் கேள்வி எழுப்பவுள்ள சர்வதேச நாடுகள், திலக் மாரப்பன சரத் அமுனுகம பதிலளிப்பர் என்ற தலைப்பையும், பிரேரணை அமல்படுத்தப்படாவிடின் சர்வதேசம் அடுத்து என்ன செய்யும், சம்பந்தன் கேள்வி தெளிவுபடுத்தவும் கோருகின்றார் என்ற தலைப்பையும் தாங்கியவாறு, இரு தலைப்புகளை தாங்கியவாறு இன்றைய வீரகேசரி பத்திரிகை வெளிவந்திருக்கின்றது. இலங்கையின் மனிதுரிமை நிலைமை தொடர்பாக ஆராயும் ஐக்கிய நாடுகளின் பூகோள காலக்கிரம மீளாய்வு குறித்த விவாதம் இன்று மாலை ஜெனீவா மனிதுரிமை பேரவையில் நடைபெறவுள்ளதாக குறித்த செய்தி நீடிக்கின்றது. அதேபோன்று ஐக்கிய நாடுகளின் பிரேரணையை நிறைவேற்றுவதற்கு 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை கால அவகாசம் இருக்கின்றது. அதனை அரசாங்கம் நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டத்தை முன்னெடுக்க நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு பரிபூரண ஒத்துழைப்பு கொடுத்துள்ளோம் என சம்பந்தர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நீடிக்கின்றதை இங்கு அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இரு பிரதான செய்திகளை தாங்கியவாறு இன்றைய வீரகேசரி பத்திரிகை இங்கு வெளிவந்திருக்கின்றது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக அவசர கால சட்டம் நீக்கம், ஜப்பானில் இருந்து திரும்பியவுடன் ஜனாதிபதி நடவடிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. கண்டி உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் பரவ ஆரம்பித்த வன்முறைகளை கட்டுப்படுத்தும் நோக்குடன் ஒரு வார காலத்துக்கு அமலில் இருக்கத்தக்கதாக ஜனாதிபதி அமல்படுத்தி சென்ற பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் 2ஆம் பகுதியான அவசரகால நிலைமை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இரவு ஜப்பானில் இருந்து நாடு திரும்பிய ஜனாதிபதி நள்ளிரவில் அவசரகால சட்டத்தை நீக்கும் வர்த்தகமானியில் கையெழுத்திட்டார் என அந்த செய்தி நீடிக்கின்றதை இங்கு அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதேபோன்று இன்னொரு செய்தியாக பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து நகர்வுகள் தீவிரம், கட்சிகளுக்கிடையிலான ரகசிய பேச்சுவார்த்தைகள் மும்முரம் என்ற தலைப்பில் அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. இவ்வாரம் நடைபெறவுள்ள பாராளுமன்ற கூட்டத்தொடரில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிக்கவுள்ளதாக மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான கூட்டு எதிரணி தெரிவித்துள்ளதாக குறித்த செய்தி நீடிக்கின்றதை இங்கு அவதானிக்கலாம். அவ்வாறே இன்றைய மற்றொரு செய்தியாக நம்பிக்கையில்லா பிரேரணையில் நாங்கள் வெற்றி பெறுவோம், மஹிந்த ராஜபக்ஷ கூறுகின்றார் என்ற தலைப்பில் அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. நம்பிக்கையில்லா பிரேரணையில் கைச்சாத்திட கூட்டு எதிரணியில் அங்கம் வகிக்கும் கட்சித் தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர். அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக குறித்த செய்தி நீடிக்கின்றதை அவதானிக்கலாம். அதேபோன்று இன்னொரு செய்தியாக ரணிலுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடித்து மாபெரும் வெற்றியீட்டுவோம், ஐக்கிய தேசிய கட்சி திட்டவட்டம் என்ற தலைப்பில் அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. தமது ஊழல் மோசடிகளை மறைப்பதற்காகவும் தமது பாவங்களை போக்குவதற்காகவும் கூட்டு எதிர்க்கட்சியினர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர முனைகின்றனர். அவற்றை எதிர்த்து வெற்றியீட்டுவோம் என ஐக்கிய தேசிய கட்சி திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாக குறித்த செய்தி நீடிக்கின்றதை இங்கு அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முதற்பக்க முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து நாங்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்க்கலாம். அவசர கால நிலை நீக்கம், ஃபேஸ்புக் மீது தொடர்கிறது கண்காணிப்பு என்ற தலைப்பில் வெளிவந்திருக்கின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகை. இந்தியா ஜப்பானுக்கான தனது விஜயத்தின் பின்னர் நேற்றைய தினம் நாடு திரும்பிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவசரகால நிலைமையை நேற்று நள்ளிரவு நீக்கியுள்ளதாக குறித்த செய்தி நீடிக்கின்றதை இங்கு அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக ரணிலை அகற்றினால் மைத்ரியுடன் சேர தயார், மஹிந்த கூறுகின்றார் என்ற தலைப்பில் அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. பிரதமர் பதவியில் இருந்து ரணில் விக்ரமசிங்கே அகற்றப்பட்ட பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் அரசாங்கம் அமைக்கப்படுமாக இருப்பின் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் சேர்வதற்கு தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் என்று குறித்த செய்தி நீடிக்கின்றதை அவதானிக்கலாம். அவ்வாறு இன்னொரு செய்தியாக தமிழ் முஸ்லிம் மக்கள் இணைந்து தீர்மானிக்க வேண்டிய தருணம் என்ற தலைப்பில் அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. தற்போதைய நிலைமை தொடர்பாக வடகிழக்கில் தமிழ் பேசும் மக்கள் சிறுபான்மையினராகி விடுவார்கள் என்று எச்சரிக்கும் வடமாகாண சபை முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் இன, மத, மொழி, பண்பாடு, பாரம்பரியம், நிலம் என்பவற்றை கவனத்தில் எடுத்தும் தமது பாதுகாப்பு கருதியும் தமிழ் முஸ்லிம் மக்கள் இணைந்து ஒரு முடிவை கொண்டுவர வேண்டும் என குறித்த செய்தி நீடிக்கின்றதை இங்கு அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதேபோன்று இன்னொரு செய்தியாக இலங்கை சார்பில் மீண்டும் ஜெனீவா ரவிநாத் ஆரியசிங்க என்ற தலைப்பில் அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. ஜெனீவாவில் இன்று திங்கட்கிழமை இடம்பெறும் இலங்கை தொடர்பான காலக்கிரம மீளாய்வில் ஜெனீவாவில் உள்ள ஐநா அலுவலகத்துக்கான இலங்கை நிரந்தர பதிப்பிடியான ரவிநாத் ஆரியசிங்க இலங்கையின் அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்தும் விவாதத்தில் கலந்து கொள்வார் என குறித்த செய்தி இங்கு நீடிக்கின்றதை அவதானிக்கலாம். அவ்வாறு இன்னுமொரு செய்தியாக தாயை இழந்ததால் தந்தையுடன் சிறைச்சாலை வாகனத்தில் ஏறிய மகள் என்ற தலைப்பில் குறித்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது.
கிளிநொச்சியில் சம்பவம் என்ற உபதலைப்பையும் அந்த செய்தி தாங்கியிருக்கின்றது. அதாவது கிளிநொச்சியில் மனைவியின் இறுதிக்கிரியைக்கு அழைத்து செல்லப்பட்ட அரசியல் கைதியான தந்தையுடன் சிறைச்சாலை வாகனத்தில் அவரது மகள் ஏறி சென்றமை அனைவரது மனதையும் நெகிழ வைத்துள்ளதாக குறித்த செய்தி இங்கு நீடிக்கின்றது, அவதானிக்கலாம். இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகின்ற முதற்பக்க முக்கிய செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ந்தும் நாங்கள் இன்றைய சுடரொளி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய பிரதான செய்தியாக பிரதமருக்கு எதிராக மும்முனை தாக்குதல், சுதந்திர கட்சி சமரில் இணைவு, சபாநாயகரிடம் கடிதம் கையளிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மீதான நம்பிக்கையில்லா முற்றிலும் இழக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டி ஜனாதிபதி சபாநாயகர் ஆகியோருக்கு கடிதம் ஒன்றை கையளிப்பதற்கு தேசிய அரசின் பங்காளியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் சிலர் தீர்மானித்துள்ளனர். நம்பிக்கை இழந்ததற்குரிய காரணங்களை மேற்படி கடிதத்தில் பட்டியலிட்டு காட்டவுள்ளதாக சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் இது சம்பந்தமாக ஆராய்வதற்காக கட்சியின் மத்திய செயற்குழுவை உடன் கூட்டுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் என அந்த செய்தி நீடிக்கின்றதை இங்கு அவதானிக்கலாம். அவ்வாறு இன்னுமொரு செய்தியாக அரசியலுக்குள் நுழைவேன் என்ற தலைப்பில் அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. தேவைப்பட்டால் அரசியலில் நுழைவது பற்றி முடிவு செய்வேன் என்று பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோட்டபாய ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். கோட்டபாய அரசியலில் நுழைவதாக பரவும் செய்திகள் தொடர்பாக ஊடகம் ஒன்று வினவிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்திருப்பதாக அந்த செய்தி நீடிக்கின்றதை அவதானிக்கலாம். அதேபோன்று ரயில் கட்டணம் 15% அதிகரிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. ஏப்ரல் மாதம் முதல் ரயில் கட்டணம் 15% அதிகரிக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கான அனுமதி கிடைத்துள்ளது என்றும் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் விரைவில் வர்த்தகமான அறிவித்தல் வெளியிடப்படும் என்றும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருப்பதாக குறித்த செய்தி நீடிக்கின்றதை இங்கு அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. சவால்களை முறியடிக்க ரணிலும் தீவிர வியூகம், ஐதேக எம்பிக்கள் அனைவரும் கொழும்புக்கு அவசரமாக அழைப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் எம்பிக்கள் அனைவரும் இன்று மாலை கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளவர்களை தவிர ஏனைய அனைவரும் கட்டாயமாக பங்கேற்க வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்துக்குரிய 2ஆம் வார நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை சபாநாயகர் ஜெயசூரிய தலைமையில் ஆரம்பமாக உள்ள நிலையில் இந்த அவசரகால அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த செய்தி நீடிக்கின்றதை அவதானிக்கலாம். அதேபோன்று மற்றொரு செய்தியாக எனக்கு இன நல்லிணக்க வகுப்பு தேவையில்லை, அமைச்சர் மனோ கணேசன் என்ற தலைப்பில் அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. எனக்கு அவரும் இன நல்லுறவு பற்றி வகுப்பெடுக்க அவசியமில்லை என்று முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரச கரும மொழிகள் அமைச்சருமான மனோ கணேசன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நீடிக்கின்றதை அவதானிக்கலாம். இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையில் காணப்படுகின்ற முதற்பக்க முக்கிய செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ந்தும் நாங்கள் இன்றைய யாழ்ப்பாணத்து பத்திரிகைகளுடைய பிரதான செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக உள்ளக சுயநிர்ணய உரித்தை தராவிடின் வெளியக சுயநிர்ணயத்தை கேட்க உரித்துண்டு, எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் பன்னாட்டு சமூகத்துக்கு எடுத்துரைப்பு என்ற தலைப்பில் இன்றைய உதயன் பத்திரிகை வெளிவந்திருக்கின்றது. அவ்வாறு இன்றைய காலை கதிர் பத்திரிகையை பார்த்தோமானால் வெளியக சுயநிர்ணயம் கோரவும் தமிழ் மக்கள் உரித்துடையவர்கள், இதனை சர்வதேசத்திடமும் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் என்கின்றார் சம்பந்தர் என்ற தலைப்பில் இன்றைய காலை கதிர் பத்திரிகை வெளிவந்திருக்கின்றது. அதேபோன்று இன்றைய வலம்புரி பத்திரிகை வடக்கு கிழக்கு இணைப்புத்தான் தமிழர் இருப்பின் அடிப்படை, முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஆணித்தனம் என்ற தலைப்பில் அந்த வலம்புரி பத்திரிகை இன்று வெளிவந்திருப்பதை இங்கு அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. தொடர்ந்து நாங்கள் இன்றைய டெய்லி மிரர் மற்றும் லங்காதீப பத்திரிகை ஆகியவற்றின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் Consents among political parties to revert to PR system for PC polls என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. அதாவது எதிர்வரும் மாகாண சபை தேர்தலை முன்னிய விகிதாசார முறையில் நடத்துவதற்கே பெரும்பாலான கட்சிகள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார் என இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமையப்பெற்றிருக்கின்றது. அதேபோன்று இன்றைய லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தி பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற்ற சுந்தரகிண்ண தொடரில் அண்மையில் இடம்பெற்ற சுந்தரகிண்ண தொடரில் போட்டியிட்ட பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணியில் பங்களாதேஷ் வீரர் ஒருவர் இலங்கை வீரரிடம் தகாத முறையில் மைதானத்தில் நடந்து கொண்டார். அத்தோடு பங்களாதேஷ் வீரர்கள் ஓய்வெடுத்த அறையினுடைய கதவையும் அவர்கள் உடைத்துள்ளதாக செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். குறித்த செய்தியை இன்றைய பிரதான செய்தியாக தாங்கியவாறு லங்காதீப பத்திரிகை இங்கு வெளிவந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அடுத்து நாங்கள் இன்றைய பத்திரிகைகளில் காணப்படுகின்ற மலையகம் மற்றும் இந்திய உலக செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய மலையக செய்திகளில் ஒன்றாக அரசியல் உரிமையோடு மகளிர் தினம் பெண்களுக்கு கிடைத்த கௌரவம், மஸ்கலிய மகளிர் தின விழாவில் அமைச்சர் திகாம்பரம் என்ற தலைப்பில் அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. அரசியலில் பெண்களுக்கு 25 இடஒதுக்கீடு கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்று பிரதமர் அறிவித்திருந்தார். அதற்கமைய முதலாக கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெண்கள் பெருமளவில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது. அதில் கணிசமான பெண்கள் வெற்றி பெற்று உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். அதில் மலையக பெண்களும் சபைகளில் பங்கேற்கும் நிலைமை உருவாகி இருக்கின்றது. எனவே இம்முறை அரசியல் உரிமையோடு மகளிர் தினம் கொண்டாடப்படுவது பெண்களுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய கௌரவமாகும் என்று தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு
வசதிகள் மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சருமான திகாம்பரம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நீடிக்கின்றதை அவதானிக்கலாம். அதேபோன்று இன்றைய இந்திய செய்திகளில் ஒன்றாக தாயை கொடூரமாக கொலை செய்து போலீசில் சரணடைந்தார் மகன் என்ற தலைப்பில் அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. தனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை பிரித்து கொடுக்க மறுத்த தாயை அரிவாளால் வெட்டி கொலை செய்த மகன் தாயின் தலையை எடுத்துக்கொண்டு கரம்பக்குடி போலீஸ் நிலையத்தில் நேற்று சரணடைந்துள்ளதாக அந்த செய்தி நீடிக்கின்றதை இங்கு அவதானிக்கலாம். அதேபோன்று இன்றைய உலக செய்திகளில் ஒன்றாக ரஷ்ய ஜனாதிபதி தேர்தல் ஆரம்பம், 4வது தடவையாக ஜனாதிபதியாக பதவி வகிக்க விளாடிமிர் புடின் எதிர்பார்ப்பு என்ற தலைப்பில் இன்றைய உலக செய்தி ஒன்று அமைய பெற்றிருக்கின்றது. ரஷ்ய ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு ஆரம்பமாகியுள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று 4வது தடவையாக மீண்டும் 6 வருட காலத்துக்கு பதவி வகிக்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எதிர்பார்த்துள்ளதாக அந்த செய்தி நீடிக்கின்றதை இங்கு அவதானிக்கலாம். இவை இன்றைய பத்திரிகைகளில் காணப்படுகின்ற மலையக மற்றும் இந்திய உலக செய்திகளாக இருக்கின்றன. அடுத்து நாங்கள் இன்றைய பத்திரிகைகளுடைய ஆசிரியங்களை பார்க்கலாம். அந்த வகையில் சர்வதேச அழுத்தங்களை கவனத்தில் கொள்ள வேண்டிய அரசாங்கம் என்ற தலைப்பில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியலிங்கம் அமைந்திருக்கின்றது. நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்குரல் செயற்பாடுகளில் அரசாங்கம் தொடர்ச்சியாக மக்கள் உணரும் வகையிலான மற்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் திருப்தியடையும் வகையிலான முன்னேற்றங்களை ஏற்படுத்தாததன் காரணமாக சர்வதேச ரீதியிலான அழுத்தங்கள் அதிகரித்து செல்வதை காண முடிகின்றது. தற்போது ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரில் பேரவை வளாகத்தில் நடைபெற்று வரும் இலங்கை குறித்த உபக்குழு கூட்டங்களிலும் இவ்வாறு சர்வதேச அழுத்தங்கள் அதிகரித்து செல்வதை அவதானிக்க முடிகின்றது. பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ச்சியாக விரக்தியான நிலையில் இருக்கின்றார்கள். சர்வதேச சமூகமும் இந்த விடயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாக சர்வதேச சமூகத்தின் அதிருப்தியை சம்பாதித்துக் கொள்ளாமல் அரசாங்கம் விரைந்து பொறுப்புக்குரல் பொறிமுறையை முன்னெடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்த விரும்புவதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியலிங்கம் எடுத்து செல்கின்றது. அதாவது ஐநா கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இதேவேளை சர்வதேச இலங்கைக்கான பொறுப்பு கூறுவதற்கான கால அவகாசம் இன்னும் 1 வாரங்களே இருக்கின்றன. அந்த வகையில் மனித உரிமைகள் மீறல் தொடர்பில் சர்வதேச அழுத்தங்களை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் இலங்கை அரசாங்கம் என வலியுறுத்துகின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியலிங்கம். தொடர்ந்தும் நாங்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியலிங்கத்தை பார்க்கலாம். ஜீவனோபாய மாற்றீடு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியலிங்கம் வெளிவந்திருக்கிறது. புகையிலை செய்கை 2020க்கு பின்னர் முழுமையாக தடை செய்யப்பட்டிருப்பது தொடர்பான அரசாங்கத்தின் அறிவித்தல் இத்தொழில்துறையில் ஈடுபட்டிருப்போர் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக பணப்பயிரான புகையிலை செய்கையில் யாழ் குடாநாட்டு விவசாயிகளே அதிகளவுக்கு ஈடுபடுகின்றார்கள் என இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியலிங்கம் எடுத்து செல்கின்றது. அதாவது புகையிலையை பயிரிடுவதற்கு அரசாங்கம் 2020 முதல் தடை விதித்திருக்கின்றது. அந்த சட்டமானது இந்த விவசாயிகளுக்கு புகையிலையை பொருளாதாரமாக கொண்டு விவசாயம் செய்பவர்களுக்கு பெரும் அச்சத்தையும் அல்லது கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த வகையில் அவர்களுடைய பொருளாதாரத்தை மீட்டுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் இந்த தடையை பலருடைய நன்மையும் கருத்தில் கொண்டு தடையை விதித்திருக்கின்ற அரசாங்கம் அவர்களுடைய பொருளாதாரத்தை மீட்டுக் கொடுப்பதற்கு மாற்றீடு ஒன்றை செய்து கொடுக்க வேண்டும் அல்லது மாற்று விவசாயம் ஒன்றை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியலிங்கம் அமைந்திருப்பதை அவதானிக்கலாம். அதேபோன்று இன்றைய சுடரொளி பத்திரிகையை பார்த்தோமானால் விழித்துக் கொள்வோமா என்ற தலைப்பில் இன்றைய சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியலிங்கம் அமைந்திருக்கின்றது. தமிழர்கள் தமது தனித்துவத்தை காப்பாற்ற தவறி வருகின்றார்கள் என்கின்ற விவாதத்தை எழுப்பியிருக்கின்றார் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் பேராசிரியரான ஆசை கந்தராஜா. எழுத்தாளருமான அவர் யாழ்ப்பாணம் முகாமையாளர் மன்றத்தில் ஏற்பாட்டில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றிலேயே இவ்வாறு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். எனவே உலகத்தோடு ஒத்தோடும் அதே நேரத்தில் தமது தனித்துவ அடையாளங்களை பாதுகாப்பது தொடர்பாகவும் நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். கான்கிரீட் கற்களால் எழுப்பப்படும் கோயில்கள் மட்டுமே தமிழர்களின் தனித்துவத்தை பாதுகாக்க போதுமானவை அல்ல என பேராசிரியர் கூறியிருப்பதாக இன்றைய சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியலிங்கம் ஒரு பேராசிரியனுடைய கருத்தை மையப்படுத்தி அமைந்திருப்பதை இங்கு அவதானிக்கலாம். இவை இன்றைய பத்திரிகைகளுடைய ஆசிரியலிங்கங்களாக காணப்படுகின்றன. தொடர்ந்து நாங்கள் இன்றைய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கின்ற கேலி சித்திரங்களை பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்ற கேலி சித்திரமாக சிறுபான்மையினர் விவகாரம் என்ற கருத்தை தாங்கியவாறு இன்றைய சுடரொளி பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் அமைந்திருக்கின்றது. அதாவது சிறுபான்மையினர் பல பக்கங்களினாலும் அடக்கப்படுவது அல்லது ஒடுக்கப்படுவதை சித்தரிக்கும் வகையில் அந்த கருத்துக்கள் சிறுபான்மையினர் தொடர்பான இலங்கையில் சிறுபான்மையினர் அடக்கப்படுகின்றார்கள் என்ற கருத்துக்கள் விரிவடைந்திருக்கின்றது என்பதை சித்தரிக்கும் வகையில் இன்றைய சுடரொளி பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் அமைந்திருப்பதை இங்கு அவதானிக்கலாம். அதேபோன்று அடுத்து மாகாண சபை தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் ஏற்கனவே நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அதாவது அமோக வெற்றி பெற்றுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வாளையும் கிரீடத்தையும் உள்ளூராட்சி தேர்தலில் தான் வென்றுள்ளேன். அதேபோன்று
நடைபெறவிருக்கின்ற மாகாண சபை தேர்தலிலும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை தோற்கடித்து அவர்களின் வாளை வந்து முறியடித்து அந்த கிரீடத்தையும் தான் பெற்றுக்கொள்வேன் என்ற அகங்காரம் அல்லது ஒரு குதூகலிப்பில் மகிழ்ச்சியில் இருப்பதை போன்று சித்தரிக்கும் வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் அமைய பெற்றிருப்பதை இங்கு அவதானிக்கலாம். இத்துடன் இன்றைய நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் ஆதவன் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.